வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். திமுகவின் ஒட்டுமொத்த கதையும் பாத்தீங்கன்னா முடிந்திருக்கிறது. மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. வீடியோவை முழுமைக்குமே பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலங்களாக செய்து கொண்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்களும் சரி, தவறுகளுமே சரி, தொடர்ந்து உன்னிப்பாக கவனிக்க பெறக்கூடிய நிகழ்வாக பார்க்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, திமுக தற்போது வாக்கு வங்கியையும் வாக்கு அரசியலையும் இழக்க வேண்டிய சூழலுக்கே தற்போது தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்பிதான் ஆகணும் நண்பர்களே. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த கட்டமாக இரட்டை இலையை எப்படி பாத்தீங்கன்னா டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருபுறம் அங்க அதிமுகவினர் திட்டத்திற்கு மேல திட்டத்தை போட்டு கொண்டிருந்தாலும் கூட, மறுபுறம் திமுகவின் ஒட்டுமொத்தமான கதையையும் இங்குதான் தங்களுடைய குடுமையாகத்தான் வைத்துக் கொண்டிருக்கிறோம். தாங்கள் நினைத்தால் அனைத்தும் நடந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இங்கு வகை வகையாக தொகையாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அனைத்து விதமான கதை சார்ந்த அரசியல்களும் முடிவதற்கே வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்று கொண்டிருக்கிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் திமுகவின் A to Z எல்லா கதையுமே பாத்தீங்கன்னா முடிவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த முறை ஆட்சியை அமைக்குமா, எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பாத்தீங்கன்னா பெறுமா என்பதெல்லாம் சந்தேகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து தகவல்களுக்கு மேல தகவல்கள் பாத்தீங்கன்னா ஒரு புறம் கிடைக்க பெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நிச்சயமா நிறைய மாற்றங்கள் அப்படின்றது ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. ஸோ அப்போ திமுக உண்மையிலேயே அழிய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் இருக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தனிப்பட்ட பிரச்சனைகளும் கட்சி ரீதியான பிரச்சனைகளும் ஆட்சி ரீதியான பிரச்சனைகளும் அவர்களுக்கும் இருக்கிறது அல்லவா. ஸோ அதனால திமுகவை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் ஒட்டுமொத்தமான கதையுமே கூட அவர்களுக்கு முடிவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னே சொல்லப்படுகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் திமுகவிற்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளின் அரசியலும் எப்படி இருக்க வாய்ப்புகள் இருக்குதுன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய மாபெரும் இயக்கம், ஓகேங்களா. ஸோ அப்பேற்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாபெரும் இயக்கங்களுக்கு கீழே ஒன்றன் பின் ஒன்றாக நிச்சயமாக பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அப்பேற்பட்ட பிரச்சனைகள் எப்படிப்பட்டதாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. நீங்க பண்ண வேண்டியதுலாம் என்னன்னா, இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க. உண்மையில திமுகவின் ஒட்டுமொத்த கதையும் முடிகிறதா என்பதை எல்லாமே பார்த்தீங்கன்னா காலம் நிச்சயமாக தீர்மானிக்கக்கூடிய ஒரு வகையில இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. நன்றி.